சட்டப்பேரவையில் இன்று மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை மீதான விவாதம் தொடர்ச்சியாக நடைபெற்றது. கேள்வி பதில் முடிந்த பிறகு இந்த விவாதமாக நடைபெற்றது. அதிமுக சார்பில் ஏற்கனவே இந்த விவாதத்தில் 3 பேர் துறை ரீதியாக 3 பேர் பேசலாம் என்று ஏற்கனவே பெயர் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது கேள்வி பதில் நேரம் முடிந்த பிறகு 0 அவர்ஸில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேச முயன்றார். அப்போது டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக பேச முயன்றார். உடனடியே சபாநாயகர் தடுத்து நிறுத்தி தங்கள் பெயர் குறிப்பிடவில்லை, தங்கள் அனுமதியுடன் தான் ஏற்கனவே அதிமுகவை சேர்ந்த 3 பேர் விவாதத்திற்கு தற்போது பெயர் கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் பெயரை கொடுக்காமல் நீங்கள் பேசுவதற்கு அனுமதிக்க முடியாது என்று கூறினார். அப்போது தொடர்ச்சியாக பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஏன் தங்களை பேச அனுமதிக்க மறுக்கிறீர்கள் என்றும், முக்கியமான பிரச்சனைக்காக நான் பேசுகிறேன் என்றும் அப்போது பேச முயன்றார். அப்போது தொடர்ச்சியாக சபாநாயகர், நீங்கள் பேசுவதை அனுமதிக்க முடியாது, அவையில் மரபிலும் இல்லை விதியிலும் இல்லை, இப்படி திடீரென்று ஒருத்தர் எழுந்து பேச முடியாது, ஏற்கனவே யார் பெயரை கொடுத்தீர்களோ அவர்களை எழ சொல்லி பேச வையுங்கள், அவர்கள் உங்கள் கருத்துக்களை அவர்கள் பேசட்டும், ஆனால் அவையினுடைய மரபுப்படி முன்கூட்டியே அனுமதி பெறாமல் இப்படி பேச முடியாது, குறிப்பாக துறை ரீதியாக பேச முடியாது என்று சபாநாயகர் தொடர்ச்சியாக பேசி வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஏன் என்னை பேச அனுமதிக்க மறுக்கிறீர்கள், என்னை பார்த்தா என்ன பயமா என்று கேள்வி கேட்டார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர், இங்கு யாரை பார்த்தும் யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்றும் தொடர்ச்சியாக அவை நடவடிக்கையில் ஈடுபடுங்கள் என்று சொன்னார். இந்நிலை சபாநாயகருக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் தொடர்ச்சியாக விவாதமாக நடைபெற்றது. இந்த விவாதத்தில் சமாதானப்படுத்தும் விதத்தில் அவை முன்னராகக்கூடிய துரைமுருகன் எழுந்து பேசினார். அப்போது அவை அமைதியாக இருக்க வேண்டும், எனவே ஒத்துழைப்பு கொடுங்கள் என்றும் கேட்டார். ஆனால் தொடர்ச்சியாக அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமியை டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக பேச உடனடியாக அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் சபாநாயகர் ஒருபோதும் இங்கே அனுமதிக்க முடியாது, இங்கு யாரை பார்த்தால் பயம் இல்லை என்று பேச இருவருக்குமான அந்த அமளி ஏற்பட்டது. அப்போது அதிமுக அனைவரும் ஒருமித்த குரலில் அமளியில் ஈடுபட்டார்கள். தொடர்ச்சியாக இருபுறத்தில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்று தொடர்ச்சியாக சத்தமிட்டதன் காரணமாக அவை சற்று நேரம் அமளியில் இருந்தது. கிட்டத்தட்ட சத்தம் வெளியும் கேட்கிற அளவுக்கு அந்த அமளியானது நடைபெற்றது. அதிமுக உடனடியாக, அதாவது இந்த டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே முன்கூட்டியே ஆலோசனை மேற்கொண்டார்கள். சற்று நேரத்திற்கு முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுடைய மாநில தலைவர் மற்றும் சட்டமன்றத்தினுடைய பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் இருவரும் இந்த பிரச்சனை குறித்தான் ஒரு